ஹாய் கைஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேபிளை எப்படி போஸ்ட்கிரஸ்ல க்ரியேட் பண்ணுறது, டேபிள்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன் நான். ஓகே, டேபிள் அப்படிங்கிறது நம்மளோட டேட்டாவெலாம் சேவ் பண்ணி வைக்க போகிறதே இந்த டேபிளில் தான். ஓகே, நம்மளோட டேட்டா எல்லா டேட்டாவையுமே என்ன நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கும். அந்த டேட்டா டைப்ஸில் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட டேட்டாவை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இன்டர்னலாக. இதுதான் டேபிள் தான் டேட்டா பேஸோட மெயின் கான்செப்ட். இந்த டேபிளை நம்ம இப்போ எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, கிரியேட் டேபிள், டேபிள் நேம், இந்த மாதிரி ஓப்பன் பேசஸ் க்ளோஸ் பிரேசஸ் போட்டுட்டு இது இங்கே காலம் நேம், நம்ம என்ன காலம் கொடுக்க போகிறோம், அதுக்கப்புறம் அந்த காலத்தோட டேட்டா டைப். ஓகே, இது ப்ரைமரி கீயாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம இங்கே கொடுப்போம். சரி, அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து சின்டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு கிரியேட் டேபிள் டேபிள் நேம் இருக்கும். ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு காலம் நேம், அப்புறம் டேட்டா டைப். ஓகே, இது நான் ஒரு பேசிக் டேபிள் காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா காலம் நேம் இருக்கும், இங்கே டேட்டா டைப். இங்கே காலம் நேம் இருக்கும், இங்கே டேட்டா டைப். காலம் நேம், டேட்டா டைப். இந்த மாதிரி தான் நம்மளோட டேபிள் இருக்கும். ஓகே, இதை நான் இப்போ க்ரியேட் பண்ண பாருங்க. க்ரியேட் ஆகிடுச்சா? க்ரியேட் பண்ண டேபிளை ஜஸ்ட் இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்படி தான் நம்மளோட டேபிள் இருக்கும். இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன், ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் திரும்பி செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், இதுதான் ஆக்சுவலாக ஒரு டேபிள். யூசர் ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்ட், இமெயில், கிரியேட்டட் ஆன். இதுதான் இந்த டேபிள். ஆக்சுவலாக இந்த செலக்ட் அக்கௌண்ட்ஸுன்றதான் நம்மளோட டேபிள் நேமு. அதில் டேட்டாவை நம்ம இப்படி இப்போது சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் அந்த டேபிளை ட்ரா பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று காமிக்கிறேன். ஓகே, இப்போது டேபிளோட சின்டாக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு. ஓகே, டேபிள் கொடுக்கலாம், கிரியேட் டேபிள் நேம் கொடுக்க போகிறோம் இந்த இடத்துல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இஃப் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணலாம், ஒரு சின்டாக்ஸை நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே, அப்படின்னா என்ன, இப்போ பாருங்கள். இப்போது டேபிள் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு, டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். க்ரியேட் டேபிள் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது இந்த இஃப் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த டேபிள் இல்லைன்னா க்ரியேட் பண்ணு, அதர்வைஸ் இதை இக்னோர் பண்ணிடு அப்படின்னு அர்த்தம். இந்த இஃப் நாட் எக்ஸிஸ்ட் இல்லைன்னா மட்டும் க்ரியேட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். சரி, ஸோ ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், திருப்பி இந்த சின்டாக்ஸை நான் ரன் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? இதோ பாருங்க, ரிலேஷன் அக்கௌண்ட்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஸோ இந்த டேபிள் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொரி வந்து என்ன ஆகிடும், ஸ்கிப் ஆகிடும். அப்படி நம்ம இந்த இது கொடுக்கலன்னா நமக்கு என்ன பண்ணும், எரர் த்ரோ பண்ணும். இப்போ பாருங்க, ரிலேஷன் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு இது வந்து உங்களுக்கு வந்து எரராக வரும். எதில், நம்ம இப்போ வந்து இந்த டேபிளில் வந்து ஒரு எதுலையோ நம்மளோட அப்ளிகேஷன் மூலயமா கனெக்ட் பண்ணி இந்த டேபிளெல்லாம் க்ரியேட் பண்ணும்போது நமக்கு எரர் த்ரோ பண்ணும். அப்படி த்ரோ பண்ணக்கூடாது, இது ஸ்கிப் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இஃப் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ரியேட் பண்ணணும். இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். இப்போ நமக்கு போய் இது ரன் ஆகிடும், நமக்கு ஆனால் ஸ்கிப் ஆகிடும். ஸோ பிரச்சனை இருக்காது. ஓகே, ஸோ நம்மளோட பழக்கத்தில் எப்போதுமே கிரியேட் டேபிள் இஃப் நாட் எக்ஸிஸ்ட் போட்டு க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம ரெகுலராக வச்சுக்கணும். ஓகே, இப்போது அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே, நான் இப்போ இந்த டேபிளை திரும்ப நான் ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் டேபிள் நேம் கொடுத்தா ட்ராப் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஓகே, ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறதுனா ஜஸ்ட் சின்டாக்ஸ் போட்டு அப்படியே க்ரியேட் பண்ணக்கூடாது. நம்மளோட வே ஆஃப் தாட் எப்படி இருக்கணும் க்ரியேட் பண்ணும் போதுன்னா, நம்ம என்ன மாதிரியான கீ யூஸ் பண்ண போகிறோம், இந்த வேலிட் இது வேணுமா, இந்த காலம் நேம் வேணுமா அப்படின்றத எல்லாத்தையுமே யோசிக்கணும். இப்போ நான் பாருங்கள், இப்போ இந்த டேபிள் எதுக்காக க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் விண்டோ, ஏதோ உங்களுக்கு ஒரு ஃபார்ம் பேஜ் மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த ஃபார்ம் பேஜில் வந்து ஏதோ ஒரு லாகின்க்கு, இப்போ ஸ்டூடெண்ட் லாகின்னே வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட் லாகின் வந்து யூனிக்காக ஒவ்வொருத்தருக்கும் தேவை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த ஃபார்மில் என்னென்ன கொடுப்பீங்க, உங்களோட யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டுனா, இப்போ இமெயில் கொடுக்குறீங்க. எதனால் இமெயில் நான் கொடுக்குறேன்னா அப்போ தான் யூனிக்காக இருக்கும். ஏன்னா எப்படியா இருந்தாலும் ஸ்டூடெண்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இமெயில் இருக்கும். அதை வச்சு யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த டேபிள் என்ன பண்ணிங்கன்னா, யூசர் ஐடி வந்து நம்மளோட டேபிள் எப்போதுமே யூனிக்கான டேட்டா இருக்கணும். நம்ம யூனிக்கான டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ப்ரைமரி கீ தான் க்ரியேட் பண்ணணும். ப்ரைமரி கீனா என்ன அப்படின்னா, அந்த ப்ரைமரி கீ க்ரியேட் பண்ணிட்டோம்னா அந்த காலமில் வந்து வந்த ஒரு டேட்டா ரிப்பீட்டடாக வராது.
அதாவது யூனிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லாவும் எந்த டேட்டாவும் இருக்கக்கூடாது. இப்போ பிரைமரி கீனா எக்ஸாக்டாக எப்படி சொன்னால், இப்போ ஒன் அப்படின்னு ஒரு டேட்டா இன்சர்ட் ஆயிடுச்சுன்னா திருப்பி ஒரு டேட்டா இன்சர்ட் ஆக போகுதுன்னா அந்த இடத்துல ஒன்னே இன்சர்ட் ஆகக்கூடாது. அதே மாதிரி அந்த காலம் எம்டியாகவும் இருக்கக்கூடாது. அதுதான் பிரைமரி கீன்னு சொல்லுவோம். நம்ம டேபிள் கிரியேட் பண்ணும்போது எப்பொழுதுமே கண்டிப்பாக ஐடின்னு ஒரு காலமை நம்ம வச்சுக்கிட்டு அந்த ஐடியை பிரைமரி கீயாக கிரியேட் பண்ணுறதா நமக்கு ஒரு நல்ல வே டேபிள் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இந்த பிரைமரி கீ இப்படி வச்சுருக்கேன். யூசர் ஐடியை பிரைமரி கீயாக வச்சுட்டேன். யூசர் நேம் யூசர் நேம் என்ன சொல்லியிருக்கேன், யூனிக்காக இருக்கணும், அதே சமயத்தில் நாட் நல்லா இருக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து யூசர் நேம்னு நீங்களே இப்போ அந்த ஸ்டூடெண்ட் ஃபார்ம் அப்படியே யோசிச்சு பாருங்களேன். அங்கே இப்போ உங்களோட நேம் சிவான்னு நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க. பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் அடித்து வெளில வரும்போது உங்களுக்கு என்னாகும், ஆல்ரெடி நேம் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வரும். எதனாலனா இந்த சிவான்ற யூசர் நேம் ஆல்ரெடி டேட்டா பேஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கொடுக்க முடியாது, உங்களோட வேறு நேம் வச்சு கொடுங்கன்னு சொல்லுவீங்க. நீங்கள் அப்போ தான் என்ன பண்ணுவீங்க, சிவா 1 2 3 4 5 அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுப்பீங்க. அப்புறம் என்டர் அடித்தா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும். அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் கொடுக்குறப்போ இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு போய் டேட்டா பேஸில் வேலிடேட் பண்ணும். இந்த டேட்டா யூசர் நேமில் ஆல்ரெடி இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த எரர் வரும். அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டா யூனிக்காக வரணும் அப்படின்றதுக்காக இந்த யூனிக் கீயை நம்ம செட் பண்ணுறோம். பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு வந்து நாட் நல்லா இருக்கும். அதாவது சாரி சாரி பாஸ்வேர்டு வந்து நாட் நல் மீன்ஸ் டேட்டா வந்து நல்லா இருக்கக்கூடாது. அதாவது எம்டியாக கொடுக்கக்கூடாது, தவிர என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னு கேட்டால் யூசர் நேம் தான் நமக்கு சேமாக இருக்கக்கூடாதே தவிர பாஸ்வேர்ட் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னு கேட்டால் நான் வச்சிருக்கிற பாஸ்வேர்ட் நீங்கள் வச்சிருக்கக்கூடாது அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம். நம்ம அப்போ யூனிக் நமக்கு தேவை கிடையாது. அதே மாதிரி இமெயில் என்னது, என்னோட இமெயில் வேறு, உங்களோட இமெயில் வேறு, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே இமெயில் போடக்கூடாது. அது மாதிரி ஒரு இமெயிலுக்கு ஒரு லாகின் தான் இருக்கணும். ஸோ இமெயில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், யூனிக்காக கொடுத்துருக்கேன். நாட் நல் கிரியேட்டட் ஆன். ஓகே, இது டைம் ஸ்டாம்ப். இது என்னன்னா இந்த டேட்டா எப்போ கிரியேட் ஆச்சு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், நாட்டல் மட்டும் கொடுத்துட்டேன், யூனிக் கொடுக்கல. ஏன் நான் யூனிக் கொடுக்கலன்னா, நான் கிரியேட் பண்ணுற சேம் அட் அ டைமில் நீங்களும் என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். ஸோ அதில் டூப்ளிகேட் டேட்டா வர்றது நமக்கு தப்பு கிடையாது. ஓகே, இப்போ நான் அந்த டேபிளை நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த டேபிள் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த டேபிளோட ரைட் சைடில் டெஸ்ட்டுன்ற டேட்டாபேஸில் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ டெஸ்ட்டில் பப்ளிக் ஸ்கீமை வந்துட்டு நான் டேபிளை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே அதோட கோர் சோர்ஸை நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ பார்க்க போகிறேன். இதுதான் அதோட சோர்ஸ். நம்ம கிரியேட் பண்ணிட்டு பாருங்கள். இந்த யூசர் ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்டு, இமெயிலெலாம் போட்டோம். இப்போது அதுவாகவே என்ன ஆயிடுச்சு, கன்ஸ்ட்ரைன், அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரைனை நம்ம ப்ரைமரி கீ கொடுத்தது அதுவே ஒரு கன்ஸ்ட்ரைன் நம்ம கிரியேட் பண்ணிக்கிச்சு. அதே மாதிரி யூனிக்கு ஒரு கன்ஸ்ட்ரைன் கிரியேட் பண்ணிக்கிச்சு. யூனிக் இன்னொரு யூனிக் இங்கே இமெயிலுக்கு போட்டு அதுக்கும் ஒரு கன்ஸ்ட்ரைன் நம்ம கிரியேட் பண்ணிச்சு. இப்படி தான் ஸ்ட்ரக்சர் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரைனும் நமக்கு கிரியேட் ஆகும். அது யூனிக் கீக்கும் பிரைமரி கீ, ஃபாரின் கீ, இது அதுக்கு தான் கிரியேட் ஆகும். இதை எல்லாத்தையும் நம்ம தனியாக பார்க்கலாம். நாட்னலுக்கு கிரியேட் ஆகாது. நான் உங்களுக்கு இதை தனி கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கன்ஸ்ட்ரைன் எப்படி கிரியேட் பண்ணுறது, அது ஆட்டோமேட்டிக்காக எப்படி கிரியேட் ஆகும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம திருப்பி இங்கே வரலாம். ஓகே, நான் இப்போ டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நான் யூசர் ஐடியில் வந்து 1ன்னு கொடுத்துட்டேன். ஓகே, யூசர் ஐடியில் 1ன்னு கொடுத்துருக்கேன். சிவான்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இது வந்து யூசர் நேமு. இது வந்து என்னது, பாஸ்வேர்டு. சிவான்றதே பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். test.gmail.com கொடுத்துட்டேன். கரண்ட் டைம் ஸ்டாம்ப்னா அந்த இடத்துல என்னன்னா இப்போ என்ன டைமோ அது இன்சர்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் அந்த டேட்டா என்ன இதுன்னு, என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். யூசர் ஐடியில் 1ன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். யூசர் நேம் சிவான்னு பண்ணி விழுந்திருக்கு. பாஸ்வேர்டு வந்து சிவா. test.gmail.com கிரியேட்டடாக வந்து இப்போ கரண்ட் டைம் ஸ்டாம்ப் விழுந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை திருப்பி நான் இன்சர்ட் பண்ணுறேன். இதோ பாருங்கள், கீழே வந்து 1ன்னு கொடுத்துட்டு, ஏன் நான் இந்த டேட்டாவே திருப்பி இன்சர்ட் பண்ணுறேனே. இப்போ பாருங்கள், இந்த டேட்டா திருப்பி இன்சர்ட் பண்ணுறேன். இப்போது என்ன மாதிரி க்ரெடென்ஷியல்ஸ்லாம் இதெல்லாம் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபார்ம் பேஜ்லேருந்து வருது. ஸோ அதே மாதிரி திருப்பி ஒருத்தன் 1 சிவான்லாம் கொடுக்குறான்னா எப்படி இன்சர்ட் ஆகும்னு பாருங்கள். இப்போ நான் இன்சர்ட் பண்ணுறேன், என்ன வருதுன்னு பார்த்துக்கோங்கண்ணா. டூப்ளிகேட் கீ வேல்யூ வயலேட்ஸ் யூனிக் கன்ஸ்ட்ரைன், யூசர் ஐடி 1 ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். அதுதான் யூசர் ஐடின்றது என்னது, 1 வந்து ஆல்ரெடி இருக்குது, உங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனாலன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்,
யூசர் ஐடியை வந்து பிரைமரி கீயாக கிரியேட் பண்ணியிருக்கோம். பிரைமரி கீனா என்ன மீனிங்? யூனிக்காகவும் இருக்கணும், அதே சமயத்தில் நாட் நல்லாவும் இருக்கணும். ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த இடத்துல பிரைமரி கீயை திருப்பி நம்ம ஒன்றுன்ற டேட்டாவை நம்மளால் கொடுக்கவே முடியாது. ஸோ அது மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியாது, இதை நல்லாவும் கொடுக்க முடியாது. சரி, ஓகே, இப்போ 1 கொடுத்துருக்கிறது போல நான் 2ன்னு கொடுத்து நான் திருப்பி இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ என்ன எரர் வருது பாருங்கள், டூப்ளிகேட் கீ வேல்யூ தான் வருது. எதனால்? யூசர் நேம் சிவா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். யூசர் நேமில் சிவான்ற வேல்யூ என்னது ஆல்ரெடி இருக்குது. உங்களால் இந்த யூசர் நேம் இப்போ நான் சொன்னதான், நீங்கள் சிவான்ற யூசர் நேம் கொடுத்துட்டா வேற ஒரு யூசரும் சிவான்னு வர முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்போ நான் சிவரஞ்சன் கொடுக்குறேன், சரி இப்போயாச்சும் நான் அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்சர்ட் அடிக்கிறேன். இப்பயும் பண்ண முடியல. ஏன்னு கேட்டால் இமெயிலும் ஆல்ரெடி நமக்குள்ளே என்ன இருக்குது, ஏதோ பாருங்க, இமெயிலும் ஆல்ரெடி test.gmail.com தான் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கொடுக்க முடியாது, நீங்கள் வேறு கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இதோ பாருங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், test.data1 அப்படின்னு நீங்கள் கொடுத்து இன்சர்ட் அடிக்கிறேன். இப்போ பண்ணால் மட்டும் எனக்கு இன்சர்ட் ஆகும். இந்த மாதிரி தான் டேட்டா பேஸில் வெரிஃபிகேஷன் நடக்கும். இது எல்லாமே நம்ம இப்போ இங்கே நான் டேட்டா பேஸில் இங்கேயே காமிச்சிட்டேன். ஆனால் இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஃபார்ம் பேஜ் மூலிமா நம்ம இன்சர்ட் பண்ணும்போது என்ன நடக்கும், நீங்கள் வந்து ரெஜிஸ்டர்னு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். அங்கே போயிட்டு செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணி தான் உங்களுக்கு மெசேஜே த்ரோ ஆகும். இந்த யூசர் நேம் இருக்குது வேறு மாற்றுங்க, இமெயில் இருக்குது வேறு மாற்றுங்க, உங்களோட இது மாற்றுங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு எப்போ இதாகும்னா, இங்கே வந்து டேட்டா பேஸில் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மெசேஜ் ஷோ ஆகும். ஓகே, ஸோ ஒரு டேபிளை கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரியான வேலிடிட்டி செக்லாம் நீங்கள் வச்சுட்டு வேலிடேஷன் செக் வச்சுட்டு கிரியேட் பண்ணால் தான் உங்களோட டேபிள் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அதில் உள்ள டேபிள்ஸ் எல்லாமே அதில் உள்ள டேட்டாஸ் எல்லாமே ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கும். இல்லைனா டூப்ளிகேட் என்ட்ரிஸ் நிறைய இருக்கும், உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, நிறைய இஷ்யூஸ் அதனால் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்படி தான் ஒரு டேபிளை கிரியேட் பண்ணணும். எப்போதுமே உங்கள் டேபிளில் இந்த இடத்துல ஐடின்னு வச்சுட்டு ஐடின்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஒரு ப்ரைமரி கீ கிரியேட் பண்ணாமல் டேபிள் கிரியேட் பண்ணவே கூடாது. ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டேபிளை வந்து இந்த இடத்துல இந்த யூசர் ஐடியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த ப்ரைமரி கீயை வந்து நான் இப்போ இங்கே கொடுத்தோமா, ஐடி இன்டீஜர் ப்ரைமரி கீன்னு இங்கே கொடுத்தோமா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த யூசர் ஐடி தான் கொடுத்தோம். இப்போ சேஞ்ச் பண்ணேன், யூசர் அண்டர்ஸ்கோர் ஐடின்னு கொடுத்துட்டு இது இன்டீஜர் ப்ரைமரி கீன்னு இங்கே கொடுத்தோம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ரைமரி கீயை எடுத்து அப்படியே கீழே ப்ரைமரி கீ இந்த யூசர் ஐடியை எனக்கு ப்ரைமரி கீயாக கிரியேட் பண்ணு சொல்லி இங்கேயும் கொடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு டேபிள் சின்டாக்ஸ் தான். இது இந்த மாதிரி கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டேபிளை ட்ராப் பண்ண போகிறேன். ட்ராப் ஆகிடுச்சு டேபிள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஒரு இது இருக்குது பாருங்கள், ப்ரைமரி கீயை இங்கே கொடுத்து நான் க்ரியேட் பண்ணாலும் என்னால் என்ன பண்ண முடியும், க்ரியேட் பண்ண முடியும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் இப்போ 1ன்னு கொடுத்துட்டு இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் ஆகிடுச்சு. நான் திருப்பி இங்கே 1ன்னு கொடுத்துட்டு பண்ணால் என்ன ஆகுது, எனக்கு 1 ஆகாது, ஏன்னா யூசர் ஐடியா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்ம வந்து இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் சின்டாக்ஸ். இந்த மாதிரி நம்ம சின்டாக்ஸ் டேபிள் வந்து எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் திருப்பி இப்போ இந்த டேபிளை நான் வந்து ட்ராப் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரொம்ப இதெல்லாம் எதுவுமே இல்லாமல், எப்படி இது எதுவுமே இல்லாமல் இந்த ப்ரைமரிக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ப்ளைனாகவும் இப்படி க்ரியேட் பண்ணலாம். எப்படி, வெறும் காலம் நேம் டேட்டா டைப்னு இப்போ க்ரியேட் ஆச்சுன்னா பாருங்கள் நான் என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். டேபிளை க்ரியேட் பண்ணிட்டு நான் இப்போ ஒரு இன்சர்ட் அடிக்கிறேன். ஓகே, இன்சர்ட் அடிச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேம் இதே ரெக்கார்டையே இன்னொரு டைம் இன்சர்ட் அடிச்சிட்டேன். இப்போ நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த மாதிரி டேட்டா இருந்தால் இது யாரோட டேட்டான்னு தெரியும், இது எப்படி, அப்போ ஒரே ஆளுக்கு நீங்கள் எத்தனை டேட்டா வேணாலுமே உள்ளார அலோவ் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி டூப்ளிகேட் வந்துச்சுன்னா உங்களால் டேபிளோட ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால தான் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணி உள்ளார டேட்டாவை அனுப்புறது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், திருப்பி இந்த டேபிளை ட்ராப் பண்ணிடுறேன். இன்னும் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இந்த இது இங்கே இருக்கட்டும். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்ட்டை தூக்கிட்டு இந்த நம்ம இந்த சொன்னல இந்த ஒரு ப்ரைமரிக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த காலம், அந்த காலமை வந்து நம்ம வந்து ஒரு டைம் டேட்டா கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த எடுத்துட்டு இந்த சீரியல்னு ஒரு டேட்டா டைப்பே இருக்குது. ஓகே, நான் அதை போன செஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த டேட்டா டைப்பை சீரியல்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்படி க்ரியேட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி க்ரியேட் பண்ணிட்டேன்னா நான் இங்கே வந்து இங்கே பாருங்கள், யூசர் நேம் பாஸ்வேர்ட் இமெயில் கிரியேட்டட் ஆன், சரியா, நான் யூசர் நேம் கொடுக்குறேன் சிவா, இதுதான் கொடுக்குறேன்னு தவிர நான் யூசர் ஐடி கொடுக்கவே இல்லை. இப்போ நான் இன்சர்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே 1ன்ற ஐடியை ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். அது மாதிரி
திருப்பி நான் இப்போது சிவானே கொடுக்குறேன். இப்போ நான் இங்கே சம்திங் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே சம்திங் சேஞ்ச் பண்ணி நான் இன்சர்ட் அடிக்கிறேன். அடுத்த இன்சர்ட் ஆகிடுச்சு. எனக்கு இங்கே வந்து பார்த்தா அடுத்த ரெக்கார்ட் 2ன்னு வந்துருக்கும். ஓகே, இதை நம்ம வந்து ஒரு டைம் நம்ம இந்த காலம்க்கு நம்ம டேட்டா பேராமீட்டர் பாஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஓகே, இது ஒரு டைப் ஆஃப் சீரியல். அடுத்து என்னன்னா, இப்போ இதை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, யூயூஐடி இதை பற்றி நான் போன வீடியோ செஷனில் என்னோட வீடியோவில் லிங்க் இது கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, யூயூஐடின்னு சொல்லிட்டு இது ஒரு டேட்டா டைப். இந்த டேட்டா டைப் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, டிஃபால்ட் யூயூஐடி அண்டர்ஸ்கோர் ஜென்ரேட் அண்டர்ஸ்கோர் v4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படியும் கிரியேட் பண்ணலாம். சார், இந்த டேபிள் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லி நம்ம டேபிளே ட்ராப் பண்ணிடுறேன். டேபிளை ட்ராப் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டேபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு இன்சர்ட் பண்ணுறேன். சரி, நான் இதே எடுத்துறேன். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு இன்சர்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கேயும் நான் என்ன பண்ணல, யூசர் ஐடிக்கு கொடுக்கல. திருப்பி இந்த டேட்டாவில் சம் சேஞ்சஸ் பண்ணிட்டு, ஏன் நான் இதை டேட்டாவில் சேஞ்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு திருப்பி சேம் டேட்டாவை என்ன பண்ண உள்ளார அலோவ் பண்ணாது. அதனால சும்மா நான் சேஞ்ச் பண்ணுறேன். திருப்பி சேவ் பண்ணுறேன். இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஃபார்ம் போகிறேன். ஓகே, இந்த டேபிளை வந்து நான் ட்ராப் பண்ணிட்டு திருப்பி கிரியேட் பண்ணுறேன். ட்ராப் பண்ணிட்டேன். எனக்கு இங்கே பார்க்கலாம். ட்ராப் பண்ணிட்டேன். யூயூஐடி வச்சு நான் இப்போ என்ன பண்ணுறேன், யூயூஐடின்னு போட்டு டிஃபால்ட் யூஐடி ஜென்ரேட் 4ன்னு போட்டுருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டிஃபால்ட்டாக இந்த யூயூஐடி வந்து ஜென்ரேட் ஆகணும். நான் வந்து அதுக்கு டேட்டா கொடுக்க மாட்டேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்சர்ட் நடக்கிறப்பையும் அதுவாக ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இந்த யூயூஐடிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். அது நம்ம இது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். இப்போ 1 2 3 4ன்றது கூட ஒரு டேபிளுக்குள்ளே யூனிக்காக இருக்கும். அடுத்த டேபிள், இப்போ அக்கௌண்ட்ஸ்ன்ற டேபிளுக்கு இப்போ நான் அக்கௌண்ட்ஸ் மாஸ்டர் அப்படின்னு வேற ஒரு ஏதோ டேபிள் கிரியேட் பண்ணால் அந்த டேபிள் திருப்பி 1 2 3ன்னு அந்த ஐடிக்கு கிரியேட் ஆகும் நம்ம சீரியல் கொடுத்தா. ஆனால் யூஐடியில் கொடுத்துருக்கிற டேட்டா வந்து எங்கேயுமே சேமாக இருக்கவே இருக்காது. எல்லா இடத்துலையும் யூனிக்காகவே இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன், செலக்ட் ஸ்டார். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், யூஐடியில் வந்து இந்த யூசர் ஐடி வந்து பார்த்து தெரியும். யூஐடின்னு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து யூசர் நேம் கொடுக்குறேன், பாஸ்வேர்டு கொடுக்குறேன், இமெயில் கிரியேட்டட் இந்த இது மட்டும் தான் கொடுக்குறேன். நான் என்ன கொடுக்கல, யூசர் ஐடி கொடுக்கல. ஓகே, நான் இப்போ திருப்பி சம் சேஞ்சஸ் பண்ணுறேன். யூசர் பாஸ்வேர்டை சம் சேஞ்சஸ் பண்ணுறேன். இதையுமே சம் சேஞ்சஸ் பண்ணுறேன் நான். ஓகே, பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் செலக்ட் பண்ணி இன்சர்ட் அடிக்க போகிறேன். பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், யூசர் ஐடி அதுவே கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள். இதுதான் 32 டிஜிட் ஹெக்ஸாடெசிமல் டேட்டா. ஓகே, இது வந்து எங்கே போனாலும் உங்களுக்கு யூனிக்காகவே இருக்கும். நீங்கள் இந்த ஐடியவே விட்டுடலாம். நமக்கு இருக்கிறது இதுதான் நம்மளோட சோர்ஸ் டேட்டா. பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு, இமெயில் கிரியேட்டட் இது மட்டும் தான். இது வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். இது எதுக்காக நம்ம கிரியேட் பண்ணோம், ஜஸ்ட் ஒரு யூனிக் பர்பஸ்க்காக தான், ப்ரைமரி கீ வேணுன்றதுக்காக இது கிரியேட் பண்ணுறோம். ஸோ இப்படியும் நம்ம என்ன பண்ணலாம், டேபிள் கிரியேட் பண்ணலாம், சீரியல் கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி யூஐடி வச்சு இதையும் வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். இது எதுவுமே இல்லாமல் வெறும் இன்டீஜர் போட்டு நானாக டேட்டா பாஸ் பண்ணிக்கிறேன் 1 2 3 4 இல்லை நான் என்னெல்லாம் கொடுத்துப்பான்னா நீங்கள் அப்படியும் கொடுத்து பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு டேபிளில் மெயினாக இது இருக்கணும், அப்புறம் ப்ரைமரி கீ இருக்கணும். ஓகே, இந்த ப்ரைமரி கீ யூனிக், not-null, அப்புறம் செக், ஃபாரின் கீ இதெல்லாம் இருக்குது. அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாத்தையுமே நான் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் கிளாஸில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.